குட் மார்னிங்மா. நம்ம இன்றைக்கி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸில் ஒரு 3 சம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து இந்த ஒரு 3 சம்மே வந்து டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 3x+2 + 3x = 0 எல்லாம் பவரில் இருக்குது. சால்வ் தான். சால்வ்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ இதில் வந்து எல்லாமே பவரில் இருக்கிறனால நம்ம இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்முலாவை நான் வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். சின்ஸ் x⁴m into x⁴n equal to x⁴m plus n, இது ஒரு ஃபார்முலா. அண்ட் x⁴m divided by x⁴n equal to x⁴m minus n, இது ஒரு ஃபார்முலா. இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் எப்படி பண்ணணும், இது டிவிஷனில் இருந்தால் எப்படி பண்ணணுங்கிறது. தேர்டு வந்து x⁴m the whole power n equal to x⁴mn, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அண்ட் x⁻−1 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், 1/x⁴1. தட் இஸ் நம்ம -1ல் இருக்கிறத வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணுன்னா ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/xங்கிறத x⁻−1 எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது 1/x² இருந்தால் x⁻−2 எழுதிக்கலாம். இந்த மாதிரி வந்து இது ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன், x⁴m = x⁴n implies m is equal to n, இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் பாருங்கள். கொஷின் நம்பர் 1, 3x+2 + 3⁻−x = 10. இப்போ நமக்கு இதில் 3 இருக்குது. நான் அப்போது கொஷினில் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 3x+2 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். x⁴m + n அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3x × 3/2 ப்ளஸ் 3⁻−x. இந்த 3⁻−xை நம்ம எப்படி எழுதலாம், ஒரே ஸ்டெப்லேயே நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். 1/3x = 10 போடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன எழுதியிருக்கிறேன், x⁴m × x⁴n = x⁴m + n எழுதியிருக்கிறேன். செகண்ட் ஃபார்முலா வந்து 1/x வந்து x⁻−1 எழுதலான்னு ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக இப்படியே வச்சு நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் டாப்பிக்கில் தான் இருக்கும். அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்தால் தான் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் நம்ம இந்த 3x ஹோலாக இந்த டேர்மை வந்து நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் y is equal to 3x. அப்போ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும், therefore this implies y into 3² 9 plus 1/y = 10. That is 9y plus 1/y = 10. இப்போ நான் இது எல்சிஎம் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த y வந்து இங்கே போயிருமா பாருங்கள். இந்த டைம் கரெக்டாக எழுதிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி. 9y plus 1/y = 10. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9y² plus 1 divided by y which is equal to 10. ஓகேவா? நம்ம இதை என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எந்த ஒய் வந்து இங்கே போயிடும். இப்போ 9y² + 1 = 10y. இந்த 10y நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது 9y² + 1 - 10y = 0. இது கரெக்டாக குவாட்ரட்டிக்கில் எழுதணும் அப்படின்னா 9 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். y² அப்புறம் 10y + 1 = 0. இது நம்ம ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் போட்டுடலாமா? ஸ்ப்ளிட் மெத்தட் போடும்போது எப்படி வரும்னு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி வரணும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் எப்படி இருக்கணும், 1 9s are 9. ஆக்சுவலாக இது வந்து 2 டேர்மில் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரணும், இந்த டேர்மு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதுதான் வந்து எனது மல்டிப்ளிகேஷன். தட் இஸ் ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா 9 வரணும். ஆட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா -10 வரணும். ஓகேவா? ஆட் பண்ணால் -10. அப்போ எந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, 1 9s are 9 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் 9, 3 3s are 9 இருக்குது, வேறு அவ்வளோதான் இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு 1 9s பிகாஸ் நம்ம ஆட் பண்ணாலும் 10 வரணும். அதனால 1 9s are 9 தான் வரும். மிடில் வந்து ஆட் பண்ணால் -10 வரணும், ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ரெண்டுமே மைனஸ் போட்டால் கரெக்டாக வரும். therefore 9y² - y - 9y + 1 = 0. ஓகே, இப்போது ஒய்யை மட்டும் அவுட் சைட், பிகாஸ் இந்த 2 டேர்மில் இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 9y எழுதிட்டு அப்புறம் ஒய் எழுதினாலும் கரெக்டாக தான் வரும். ஓகேவா? இப்போ நான் ஒய்யை மட்டும் அவுட் சைடில் எடுக்கிறேன். ஒய்யை அவுட் சைடில் எடுத்துகிட்டா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 9y - 1 வரும். இந்த இந்த 2 டேர்மையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த மைனஸ் அப்படியே வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுக்கும்போது இங்கே வந்து வேறு எந்த டேர்மும் இல்லை, ஒரே 1 தான் வந்து காமனாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் இருக்குது.
அப்படின்னா நமக்கு 1 எடுத்துக்கிறது அர்த்தம். அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும் 9y. இங்கே மைனஸ் எடுத்துட்டனால அடுத்த உள்ளே வர்ற ப்ராக்கெட்டில் வர்ற சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ஈக்குவல் டு 0. ஆக்சுவலாக -1 × 9y -9y மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி மல்டிப்ளை பண்ணால் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப் வரணும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இந்த ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளோட ஃபேக்டரைசேஷன் கரெக்டுன்னு அர்த்தம். therefore 9y - 1 and y - 1 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கரெக்டாக இருக்குது. இந்த ரெண்டு பேலன்ஸ் இந்த y - 1 சேர்த்து எழுதிடும். therefore இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் 9y - 1 ஈக்குவல் டு 0 and y - 1 ஈக்குவல் டு -1 ஈக்குவல் டு 0. therefore yயோட வேல்யூஸ் எதெல்லாம் அப்படின்னா 1/y மைனஸ் வந்து ப்ளஸில் போகும் 1/y and 1. இப்போ இதோடு நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு கிடையாது. பிகாஸ் நம்ம இங்கே வந்து y ஈக்குவல் டு 3x 3 பவர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் இல்லையா? y ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துருக்குறோம் 3 பவர் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். அதில் போய் நம்மளோட ஒய்யோட ஆன்சரை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட் y is equal to 1/9, and 1 in equation, that is y is equal to 3 power xல substitute பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து yக்கு பதிலாக 1/9 போடுறேன் ஈக்குவல் டு 3 power x, and yக்கு பதிலாக 1ன்னு போடுறேன் ஈக்குவல் டு 3 power x. ஆல்ரெடி நம்ம இந்த ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். x power m and x power n ஈக்குவல் டு x power m minus m. x power m ஈக்குவல் டு x power nன்னா இந்த ரெண்டு பேஸஸும் சேமாக இருந்தால் பவரை ஈக்குவல் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே ஈக்குவல் டு தானே இருக்குது. அப்போ நான் பேஸஸ் வந்து சேமாக மாற்றணும். இங்கே 3 இருக்குன்னா இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 மாற்றணும். அதனால் இதை வந்து எப்படி எழுதலாம் 1/3² எழுதலாம் ஈக்குவல் டு 3 power x. அண்ட் இதை வந்து 3 மாற்றணும். ஆனால் ஆன்சர் 1 வரணும். அப்படின்னா 3 to the power 0 ஈக்குவல் டு 3 power x. ஏன் அப்படின்னா எந்த பவர் 0 அப்படின்னாலும் எதோட நம்பர் 0 எந்த வேரியபிளாக இருந்தாலும் அதோட பவர் 0 அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து 1 தான். அதனால் நம்ம இது இங்கே பேஸ் 3 இருக்கனால நான் 3 power 0 எடுத்துக்கேன். ஒருவேளை 4 இருந்தால் 4 power 0ன்னு எடுக்கணும். அவ்வளோதான். இப்போது இதுக்கு ஈக்குவலாக இங்கே வரணும். அப்படின்னா நான் என்ன மாற்றலாம் 3 power -2ன்னு மாற்றிக்கலாம் ஈக்குவல் டு 3 power x. therefore 3 power 0 ஈக்குவல் டு 3 power x. அப்போ இதுலேருந்து பேஸஸ் ஈக்குவலாக இருந்தால் பவரை நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணலாம். அப்போ x is equal to -2 அண்ட் இங்கே x is equal to 0. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் என்னென்னா 4 power x plus 1 4 power x plus 1 equal to plus 4 power 1 minus x equal to 10. சொல்யூஷன் இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கிறேன் 4 power x plus 1 plus 4 power 1 minus x equal to 10. இதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 4 power x into 4 power 1 plus 4 power 1 into 4 power minus x equal to 10. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம் x power m into x power n equal to x power m plus n. இந்த ப்ளஸில் இருந்தால் இந்த பவரை வந்து நம்ம செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுதான் பண்ணியிருக்கோம். இப்போது அதுக்கப்புறம் 4 power x plus into 4 power 1 plus 4 power 1 into இதை வந்து 1/4 power x மாற்றிக்கலாம். நம்ம லாஸ்ட்டு சம்மில் பண்ண மாதிரி இந்த 4 power x வந்து நம்ம என்ன எடுக்கலாம் லெட் y is equal to 4 power x. ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? இங்கே 4 இருக்குது, இங்கே y மாறும். therefore 4y ப்ளஸ் இங்கே 4 இருக்குது, இங்கே 1/y மாறும். அப்போ 4/y ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம காமன் எல்சிஎம் எடுக்கணும். காமன் எல்சிஎம்னா இங்கே டிவைடில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதுதான். அப்போ என்ன வரும் 4y² + 4 டிவைடட் பை y ஈக்குவல் டு 10. இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒய்யை வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அப்போ 4y² + 4 ஈக்குவல் டு 10y. therefore 4 இங்கே y², 4y² - 10y + 4 ஈக்குவல் டு 0. இப்போவும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் போடலாம். ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் போடணுன்னா என்ன வரும்? இது ரெண்டையும் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ப்ராடக்ட். ஓகேவா? அதுதான் ப்ராடக்ட்டு. சரியா? ப்ராடக்ட்டு அப்புறம் ஆட் பண்ணால் என்ன வரணும்? நமக்கு வந்து -10 வரணும். அப்போது ப்ராடக்ட் வந்து 4 4s are 16 அண்ட் ஆட் பண்ணால் என்ன வரணும்னா -10 வரணும். இது வந்து ஆட். இப்போ என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரும்? 4 4s are 16 வரும். வேறு 16 8 2s are 16 வரும். 116 சார். அப்போ நமக்கு இந்த இதில் வந்து 10 வராது, ஆனால் இதில் 10 வரும் இல்லையா? அப்போ நம்ம 8ம் 2ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 8ம் 2 யூஸ் பண்ணிக்கிறோம். மிடில் டேர்ம் வந்து நெகட்டிவில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மைனஸில் போட்டால் ப்ளஸ் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ், ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகிடும், மைனஸில் வரும். therefore 4y² minus 8y minus 2y plus 4 equal to 0. இப்போ நான் இதில் வந்து இந்த ரெண்டு டேர்ம்லேயும் 4yயை காமனாக எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம்லேயும் வந்து நான் 2வை காமனாக எடுக்கலாம். அப்போது 4yயை காமனாக எடுத்தோம் அப்படின்னா y minus 2ன்னு வரும். நான் லாஸ்ட்டு சம்லேயே பார்த்த மாதிரி இங்கே மைனஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மைனஸ் அவுட் சைடில் எடுத்துடணும். காமன் ஃபேக்டர் வந்து இங்கே 2 இருக்குது. அப்போ y மைனஸை வெளியில் எடுக்கும்போது இங்கே இருக்கிற சைன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் என்னாகும், மைனஸ் ஆகும். ஸோ -2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபேக்டரைஸ் அப்படின்னா இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் நமக்கு என்ன ஆகணும், சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டு. ஸோ y -2 இன்ட்டு 4y -2 ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுமே செப்பரேட்டாக ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். 4y -2 ஈக்குவல் டு 0. therefore y is equal to 2 and y is equal to +2 வெளியே போச்சுன்னா -2 வெளியே போச்சுன்னா +2. ஸோ 2/4 அப்படின்னா என்ன அர்த்தம், 1/2. ஸோ y is equal to 2 and y is equal to 1/2. ஓகேவா? இந்த வேல்யூவை இந்த y is equal to 4xல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், சின்ஸ் y is equal to 4x எடுத்துருக்குறோம். இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் y is equal to என்ன வேல்யூ, y is equal to 2 and 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோம். y is equal to 2 and y is equal to 1/2 in y is equal to 4x சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ yயோட வேல்யூ 2ன்னு அப்ளை பண்ணுறேன், 4x and y is equal to 1/2ன்னு அப்ளை பண்ணுறேன் and 4x. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டு பேஸும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். இதை மாற்ற முடியாது, ஏன்னா இங்கே இருக்கிறதே 2 தான் இருக்குது. பட் இதை மாற்றலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ன்னு. அதனால் நான் எப்படி மாற்றுறேன், 2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் நான் 4, 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் x and 1/2. 1/2 எப்படி எழுதலாம், 2 பவர் -1ன்னு எழுதலாம், 2 பவர் 2 த ஹோல் பவர் x. ஓகேவா? அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், x பவர் m த ஹோல் பவர் n ஈக்குவல் டு x பவர் mn. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 ஈக்குவல் டு 2 பவர் 2x. சரியா? x பவர் m பவர் n இருந்துச்சுன்னா அதை mn மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணலாம். அண்ட் 2 பவர் -1 ஈக்குவல் டு 2 பவர் 2x. இப்போ இந்த பேஸும் சேமாக இருக்குது. இதில் பவரில் ஒன்று இருக்கிறது அர்த்தம். இந்த பேஸும் சேமாக இருக்குது. அப்படின்னா x பவர் m ஈக்குவல் டு x பவர் n இம்ப்ளைஸ் m ஈக்குவல் டு nன்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். therefore 1 ஈக்குவல் டு 2x and -1 ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1/2 and x is equal to -1/2. புரிஞ்சுதா? இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகேவா? லாஸ்ட் சம் என்ன, 3 பவர் தேர்ட் சம். 2 பவர் 2x minus 3 into 2 பவர் x plus 2 plus 32 equal to 0. நம்ம எப்பயும் மாதிரி தான் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 3 பவர் 2x minus 3 into 2 பவர் x plus 2 plus 32 equal to 0. இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. 3 பவர் 2x அப்படியே இருக்கட்டும். மைனஸ் 3 இன்ட்டு 2 பவர் 2x, 3 பவர் கிடையாது, 2 பவர் 2x. ஸோ இங்கேயும் அப்போ ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2x தானே இருக்குது, ப்ளஸ்ன்னு ஒரு டேர்ம் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இதை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 3 இன்ட்டு 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 பவர் 2 ப்ளஸ் 32 இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஈக்குவல் டு 0. நான் இங்கே என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன், எக்ஸ் பவர் எம் இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் என் போட்டிருக்கேன். இனிமேல் இந்த 2 பவர் 2xன்னு இருக்குது, இதை எப்படி எழுதலாம்? ஏன்னா எனக்கு இங்கே 2 பவர் எக்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து இந்த சம்லலாம் பண்ண மாதிரி ஒரு 4x அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? இங்கே 4x இருந்தால் இங்கே 4x இருந்தால் தான் நம்ம அதை வந்து காமனாக ஒயின்னு எடுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அப்போது இங்கே 2 பவர் எக்ஸ் தான் இருக்குது, பட் இங்கே 2 பவர் 2x இருக்குது. அப்போ நான் அதை எப்படி எழுதலாம்? 2 பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? மைனஸ் 3 இன்ட்டு 2 பவர் எக்ஸ் இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 4, ஸோ இன்ட்டு 4. ஓகேவா? இங்கேயும் 4, இங்கே 3 இருக்குது, ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. அப்போது லெட் y இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் எப்போ எடுக்கிற மாதிரி லெட்
y is equal to 2 power xன்னு எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 2 power xனால் நம்ம இது ஒய்னு எடுத்துக்கோம். அப்போ இது ஒய் ஸ்கொயர் டேரெக்டாக குவாட்ரட்டிக்காக மாறிடும். ஒய் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 4ம் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12 மாறிடும். அப்போ 12y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் 32 வரணும், ஆட் பண்ணால் -12 வரணும். அப்போது ப்ராடக்ட் வந்து என்ன? ப்ராடக்ட் பண்ணோம் 32 வரணும், ஆட் பண்ணால் என்ன வரணும்? நமக்கு -12 வரணும். இப்போ எந்த நம்பரெல்லாம் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 32 வரும்? 8 4s are 32 அண்ட் வேறு 16 2s are 32. ஆனால் 12 வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போது -12 வரணும். அப்போ 8 4s are மைனஸும் போட்டோன்னா +32 அண்ட் -12 கரெக்டாக இருக்கும். therefore y ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 4y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த ரெண்டுலேருந்தும் ஒய்யை காமனாக எடுக்கலாம். ஒய்யை காமனாக எடுத்தால் y மைனஸ் 8ஆக மாறும். -4y 4 மட்டும்தான் எடுக்க முடியும், y எடுக்க முடியாது. ஸோ y மைனஸ் 8ஆக மாறிடும். இந்த ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ y இஸ் ஈக்குவல் டு y மைனஸ் 8 அண்டு y minus 4 equal to 0. therefore y is equal to 8 and 4. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட y இந்த நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, y is equal to 2x, இதில் போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். y is equal to 4 and 8. substitute y is equal to 4, 8 in y is equal to 2 power x. therefore yக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், ஈக்குவல் டு 2 power x அண்ட் ஒய்க்கு பதிலாக 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 power x. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 2 இருக்கு. அப்போ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ஆக மாற்றணும். இதையும் அதே மாதிரியே மாற்றணும். மாற்றினா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இதை 2 ஸ்கொயர்னு மாற்றலாம். 2 ஸ்கொயர்னா 4 தான், 2 power x. அண்ட் இதை 2 க்யூப்னு மாற்றலாம், ஈக்குவல் டு 2 power x. சரியா? இப்போ நமக்கு இதில் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இது டேரெக்டாக நம்ம வந்து க்யூப் 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அது மாதிரி எழுதியிருக்கிறோம். அப்போ x பவர் m ஈக்குவல் டு x பவர் n இருந்துச்சுன்னா நம்ம பேசஸ் ஈக்குவல்னால் பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் இது சிம்பிளைஸ் x is equal to 2 and x is equal to 3 இந்த மாதிரி கிடைக்கும். therefore x is equal to 2, 3. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.